நாங்கள் சிறுவானூர் கிராமத்தில் வசிக்கிறோம். இந்த சைடு பால்வடி இருக்குது. இங்கே பால்வடியில் நிறைய பசங்க படிக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்ணிங்க செக்கப்புக்கு எல்லாத்துக்கும் வராங்க. இந்த ரோடு வந்து சரியில்லை. நாங்கள் எத்தனையோ வாட்டி தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், பஞ்சாயத்து யார் மூலியமாகவும் சொல்லியிருக்கிறோம். யாருமே எங்களுக்கு வந்து நடவடிக்கையே எடுக்கலை. அந்த தெருவில் இருந்து வருது எங்களுக்கு பாத்ரூம் தண்ணி, எல்லா தண்ணியும் கலந்து வருது. பசங்களுக்கு அடிக்கடிக்கு இங்கே ஜுரம் வருது, எல்லா நோவும் வருது இந்த இடத்துல. எங்களுக்கு ரோடு போட சொல்லி எத்தனையோ வாட்டி கோரிக்கை வச்சுருக்கிறோம், எதுவுமே எங்களுக்கு நடவடிக்கையே எடுக்கலை. இங்கே ஒரு வருஷம் மேற்கொண்டு இந்த ரோடு வந்து சரி கிடையாது ஐயா. மழை தண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பாத்ரூம் தண்ணிங்க எல்லாம் வந்து ரொம்ப இதாகுது. அருகாமையில் பால்வாடி இருக்குது, குழந்தைங்கள் வருது, கர்ப்பிணி பெண்ணுங்க வராங்க. இங்கே நர்சமாவோட செக் பண்ணோம். அவங்களும் இதை மெஷின் போய் ஜுரம் காய்ச்சல் இந்த காய்ச்சல்னு சொல்கிறாங்க இப்போ அரசாங்கம். அதெல்லாம் பரவுதுங்க ஐயா. அதுக்காக நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எடுங்க ஐயா. இது ஒரு வருஷத்துக்கு மேற்கொண்டு இருக்குது ஐயா. நாங்கள் எங்கள் பஞ்சாயத்து கிளர்க்காண்டவன்னு சொல்லிட்டோம், பக்கத்தில் உள்ள பஞ்சாயத்துன்னு சொல்லியாச்சு. இதுக்கு நீங்களே காசு போட்டு ரெடி பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. எங்கள் நிலமை பாருங்க ஐயா, நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் எங்கேருந்து இது பண்ணுறது? அதாவது நாங்கள் இந்த தெருவில் நாங்கள் வசிக்கிறோம். இந்த ஒரு சிறுவானூரில் பால்வாடி எதிர இந்த தெருவு பால்வாடி தெருவுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருட காலமாக நாங்கள் வந்து நம்ம கிளர்க்குக்கார்ட்ட சொல்லியிருக்கோம். நம்ம பஞ்சாயத்து தலைவர் சொல்ல ஒரு வாட்டி வந்து ரோடு க்ளீன் பண்ணி ரமேஷ் அண்ணன் போட்டு கொடுத்தாருங்க, கொஞ்சம் நல்லா க்ளீனாக. இங்கே பார்த்தீங்கன்னா பால்வாடி இருக்குது. பால்வாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிள்ளைங்க வந்து வராங்க, டெய்லி வராங்க. இங்கே இந்த சேறு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சேகடை தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொசம்பாளையத்துலேருந்து இப்படி தான் வருது. ஃபுல்லாக சேகடை தண்ணி, பாத்ரூம் தண்ணி, ஒரு பைப் லைன் அங்கே வஞ்சிருக்கு. அதை நாங்கள் கிளர்க்குக்கார்ட்ட போய் சொல்லும் போது அவங்க என்னன்றாங்கன்னா, நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி போட்டுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வராங்க, செக்கப்புக்கு வராங்க. இது வந்து அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம், பிடிஓவுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம், கலெக்டருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இதை வந்து இடத்த வந்து இந்த ரோடு க்ளீன் பண்ணி கொஞ்சம் போட்டு கொடுங்க. புதுசாக வியாதி வருது, புதுசாக ஏதோ கொரோனா வருதுன்றாங்க, நிறைய வியாதி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெருவிலே ஒரு 3 பேருக்கு வந்து ஜுரம் இருக்குது. சின்ன பசங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற பசங்க போக முடியல, வேலைக்கு போகிறவங்க போக முடியல, எகிரி நடந்து தான் போகிறாங்க. இதை நாங்கள் அரசுக்கு தெரிவிக்கிறோம். இதை நீங்கள் சீர் பண்ணி சரி பண்ணி கொடுங்க. இது ஒரு வருட காலமாக இருக்குங்க ஐயா, ஒரு வருஷமாக இருக்குது. ஒரு வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்த வழியே தான் கிளர்க்கு போகிறாரு, இந்த வழியில் தான் எல்லாமே போகிறாங்க. ஆனால் இதை வந்து கண்டுக்கவே மாட்டுறாங்க, எந்த தலைவரும் கண்டுக்க மாட்டுறாங்க, எந்த ஒரு அரசியல்வாதியும் கண்டுக்க மாட்டுறாங்க. தண்ணி ஒரு வருஷமாக போகுதுப்பா, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கொசமலத்து தண்ணி, பாத்ரூம் தண்ணி, மழை பெஞ்சா பாத்ரூம் தண்ணி எல்லாம் எடுத்து விட்றாங்க. குழந்தைங்க எப்படி இருக்கும் பால்வாடியில்? நோ வருதுன்னா ஏன் வராது? இத்த மெட்டுக்கு நாங்கள் உள்ளே போனோம். தண்ணி தான்பா போகுது, ரோடு சரியில்லை, தண்ணி போகுது, எல்லாம் பாத்ரூம் தண்ணி எல்லாம் எடுத்து விட்றாங்க. மழை பெஞ்சா கேட்டால் சண்டைங்களுக்கு வராங்க. நாங்கள் என்ன பண்ணுறது?